ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. 10 சீரியல் பார்த்துருக்காங்களா? நல்லா இருக்காங்க. ஒரே ஒரு விக்கா ஃபேன்ஸாக இருந்துட்டு நாங்கள் படுற அவஸ்தைக்கே ஐயோ யோ 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 எதுக்கு லக்ஷ்மி இப்படி சொல்கிறீங்களா? இல்லைங்க, டான்ஸ் கிளிப் வீடியோவை நான் காலையில் பார்த்துட்டு கம்முன்னு போயிட்டேங்க ஃபங்க்ஷனுக்கு. என்னென்னா, ஒரு பக்கம் சுனிதாவுக்கு அவார்ட் கொடுக்கும்போது சுவாமி டான்ஸ் ஆடுறாரு. அதில் சுனிதா, இன்னொருத்தர் யாருன்னு தெரில, சுனிதா ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அவங்க தான் நிறைய வீடியோஸ்லாம் சுனிதா ரிலேட்டடாக ஷேர் பண்ணாங்க. அவங்க 2 பேர்த்தோட சுவாமி டான்ஸ் ஆடினார். சரி போ விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டேஜில் எல்லாத்துக்கூடையும் டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பக்கம் காவேரி, நம்ம காவேரியாக தான் பார்க்குறோம், ஓகேவா? காவேரி வந்து அந்த பக்கம் தனியாக இருக்காங்க. இந்த ஹோஸ்ட் பண்ணுறாங்களே 2 ஆங்கர், அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் சுவாமி, அதாவது விஜய் டான்ஸ் ஆடுறார். அடப்பாவிகளா, இங்கேயும் தனித்தனியாக பிரிச்சுட்டிங்க, அங்கேயும் டான்ஸ் ஆடல, அவார்டும் அவங்க கையால் கொடுக்கல. ஐயோ யோ யோ ஐயோ, நாங்கள் இன்றைக்கி எப்படியெல்லாம் ஏமாந்து சந்தோஷப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். உண்மையாகவே இதை பற்றி பேசாமல் எனக்கு தூக்கம் வரல. அதனால தான் உண்மையுமே சொல்லணுன்னா, ஒரு எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் இருக்கிறது சகஜம் தானே. பாருங்களேன், அந்த ஸ்டேஜில் கூட டான்ஸ் ஒன்றாவே ஆட விடலைங்க. படுபாவே பசங்க பிரித்து போட்டாங்களே விக்காவை அப்படிங்கிறது தான். எனிவேஸ், இதுவும் ஒரு அழகிய இம்சை. உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டுடியோ.